அன்றைக்கி வண்டலூர் ஜூவுக்கு வந்திருந்தோம். அப்போம்போது பார்த்திங்கன்னா குரங்குகள்லாம் நிறைய இருந்துச்சு. சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவாங்க. வால் பயங்கரமாக லென்த்தாக இருக்கும் போல். இந்த சிங்கவால் குரங்கு பயன்படுத்துறதுல பறவைகள்லாம் பயந்து பயங்கரமாக மிரண்டுருச்சு போல். அப்புறம் அன்னைக்கு வந்த நேரமும் சரியில்லையே என்னன்னு தெரில, பயங்கரமான வெயில், சரியான வெயிலாக இருந்துச்சு. நல்ல வேளை இந்த பார்க்கில் கொஞ்சம் ஏதோ பேட்ரி கார்லாம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ஏறி உட்காந்தோம், டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டோம். உட்காந்ததில் எல்லா இடத்தையும் அப்படியே பொறுமையாக அப்படியே வேகாக காட்டினாங்க. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இங்கேயும் அதே சிங்கவால் குரங்கு தான் போல், நிறையா இருக்கும் போல். குரங்குகள் கொஞ்சம் நிறைய வச்சுருக்காங்க. ஆமாம், அது கொஞ்சம் வெயில்னால் குரங்குகள்லாம் எங்கே ஓடுறதுனே தெரியாமல் அங்கே இங்கிட்டும் ஓடிட்டுருக்கு போல். நம்மளும் அதே மாதிரி தான், வெயில் தாங்க முடியாமல். அப்புறமேட்டுக்கு இதுதான் என்ட்ரி போல். இந்த சைடு என்ட்ரியில் போயிட்டு அப்புறமேட்டு எக்ஸிட் அந்த இடத்துல தான் வரும் போல் கரெக்டாக. நம்ம அப்படி போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மனித குரங்கு, அதாவது என்ன சொல்கிறது, கொரில்லான்னு சொல்கிறாங்கள்ல, அந்த கொரில்லா கூண்டுக்கு கூட்டி போனாங்க. கூட்டி போகும்போது கொரில்லா என்னடா காணான்னு தேடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இந்த கூண்டு கயிறு மாரி இருக்குது பார்த்திங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொரில்லா படுத்து கிடக்கு. அங்கே மேலே ஒரு குட்டி குரங்கு தவ்வி வந்து பாஞ்சிட்டு வருது அங்கேருந்து உள்ளது. நின்று வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அது நிற்க மாட்டாங்களாம், ஸ்டாப் கிடையாதான். முக்கியமான விலங்குகளுக்கு மட்டும்தான் ஸ்டாப்பாம். அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து நடந்து வந்து பார்த்தா தான் உண்டு அப்படின்னு நிறைய அந்த அக்கா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. சரி ரைட்டு விடு, பிள்ளைங்கள வச்சுருக்கோமே, இறங்கி இறங்கி ஏறி முடியாது, நடந்தே தான் போகக்கூட முடியாதுன்றதுனால தான் அந்த பேட்ரி காரே வாடகைக்கு எடுத்திருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஜூ, கிளினிக்கு, அப்புறமேட்டு நிறையா இடம் இருந்துச்சு. இந்த பேர்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இங்கே மயில், இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய எல்லாம் இருந்துச்சு போல். வந்து வீட்டில் வளர்க்குற பறவை மாதிரி தான் இருந்துச்சு நிறைய இடத்துல. அங்கங்கே மான்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அங்கங்கே எதையுமே கண்ட்ரோல் இல்லை, அதாவது வருது போகுது. கொஞ்சம் ஒரு சில இடத்துல மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி இந்த கூண்டு மாரி போட்டிருக்கானுங்க. அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி இடத்துக்கு அந்த விலங்குகளுக்கு இது கொடுக்குறது. இந்த இடத்துல லவ் பேர்ட்ஸ் தான் நிறையா இருந்துச்சு இந்த இடத்துல. அப்புறம் பறவைகளும் கொஞ்சம் காட்டினாங்க. சுற்றி சுற்றி பார்க்கும்போது நிறைய மான் கூட்டம் தான் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. மான் கூட்டம், குரங்கு கூட்டம். அப்புறம் தண்ணிக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுருப்பாங்க போல், தண்ணி